2026 நீங்க இன்ஜினியரிங் சேர போறீங்களா? அப்பனா இந்த நான் சொல்ற காலேஜ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் நேம் லிஸ்ட்லாம் நான் சொல்றேன். இந்த நேம் லிஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 10வது இடத்துல இருக்கிற காலேஜ் நான் சொல்றேன். பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து ஒரு நேம்டான காலேஜ் இந்த காலேஜ். சரிங்களா? அப்புறம் 9th பொசிஷன்ல இருக்கிறது எந்த காலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல பேர் எடுத்த காலேஜ், பெரிய காலேஜ்னே சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு 8வது இடத்துல இருக்கிற காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் அகாடமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெப்புடேஷன். ஒரு நல்ல ஒரு பழம்பெரும் கல்லூரின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கொடுப்பாங்க இங்க வந்து. அப்புறம் வந்து 7th பொசிஷன்ல இருக்கிறது இந்த காலேஜ் அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய காலேஜ், நல்ல ஒரு நேம்டான காலேஜ் தான். ஸோ எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச காலேஜ். சரிங்களா? அப்புறம் வந்து இங்க நல்ல ஒரு குட் ஃபேக்கல்டி அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இதெல்லாம் நல்லாவே கிடைக்கும். 6வது பொசிஷன்ல இருக்குது எந்த காலேஜ் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த காலேஜ் எல்லாருக்குமே காமனா எல்லாருக்குமே தெரியும். இந்த காலேஜுக்கு உள்ள போனோம்னாலே ஒண்ணு நல்ல ஒரு மார்க் இருக்கணும், இல்ல அப்படின்னா நல்ல நல்ல பணம் இருக்கணும். ஸோ இந்த இதுல இருந்தாதான் இந்த காலேஜ் உள்ள போக முடியும். 5வது இடத்துல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஐஆர்எஃப் ரேங்க்ல எல்லாம் நல்ல ஒரு ரேங்கிங் தான் வச்சிருக்காங்க. குட் அபீரியன்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்புறம் 4th பொசிஷன்ல இருக்கிறது வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல மார்க் இருக்கணும். சரிங்களா? இந்த காலேஜுக்கு உள்ள போனோம்னாலே ஒரு நல்ல மார்க் இருக்கும்போது தான் காலேஜுக்குள்ள போக முடியும். அப்புறம் வந்து 3rd பொசிஷன்ல இருக்குது எந்த காலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற நல்ல பேர் எடுத்த காலேஜ், பெரிய காலேஜ். சரிங்களா? இங்க பிளேஸ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் அமிர்தா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜுக்கு உள்ள போனோம் அப்படின்னா அமிர்த ஜே அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போக முடியும். இந்த காலேஜ்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது தமிழ்நாட்டிலே மொத்தம் 3 பிரான்ச் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர், நாகர்கோவில், சென்னை. இந்த மாதிரி 3 பிரான்ச்ல வச்சிருக்காங்க. நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு கேம்பஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த இதுதான் தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு பெரிய காலேஜ், பெரிய பேர் எடுத்தவும் காலேஜ். சரிங்களா? ஸோ கோயம்புத்தூர்ல இதுல டாப் 1 பொசிஷன்ல இருக்கிறது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கொடுப்பாங்க. நல்ல ஒரு ரெபுடேஷனான காலேஜ். சரிங்களா? ஸோ இதோட கண்டினியூ வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர டயத்துல வந்து நம்ம பேஜ்ல காலேஜ் காலேஜ் டீடைல்ஸ் பத்தி நம்ம போடுவோம். கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.